சின்ன பொண்ணு. ம். ஏக்கா 100 வருஷம் இந்த அம்மா பிள்ளையும் பொண்ணுந்தா. பெரு விலங்கு இங்கு வாழணும். ஏன் வாங்கன்னு சொன்னா நீங்க பாட்டுக்கு ஆடிக்கிட்டே வர்றியா? அக்கா ஆடிக்கிட்டு இல்லக்கா, ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வரோம். கேக்கீடா சின்ன பொண்ணு? என்ன பாட்டியா? எம்மாடி நீங்க 2 பேரும் பாட்டு பாடி ஆட்டம் ஆடுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா தலையில கொண்டு போற குத்துப்பணிய கீழே விழுந்து முறுக்கெல்லாம் நொறுங்கி போயிடாம. ஏ பாட்டியோ அதெல்லாம் ஒண்ணு பயப்படாதீங்க. முறுக்கு முறுக்காட்டம் இருக்கும். ஆமா பார்வதி பாட்டியோ, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க பொறுப்பா நடந்துக்கிடுவோம். முறுக்கு நொறுங்காம இருக்கும். அடி இது என்ன தெரியல, ஆட்டம் போட்டு வராளுவா. சொல்ல பண்ணத்தில் ஒரு ஜோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க இங்கு வாழணும். ஏக்கா சின்ன பொண்ணு, எனக்கும் இந்த பாட்டு நல்லாவே தெரியும். யாத்தடி அண்டா குண்டானி பித்தளை பாத்திரம் எல்லாம் தலையில தூக்கிட்டு போறாவல, அதுவும் ஆட்டம் ஆடிக்கிட்டு. பார்வதியும் கூட போறா. ஆமா, இதெல்லாம் தூக்கிக்கிட்டு எங்கதான் போறாளுவா? இவர்களுக்கெல்லாம் வீட்டுல வேற வேலை வெட்டியே இருக்காதோ. ஆனா ஊனா இவ வீட்டுக்கு அவ வீட்டுக்கு தானே சாடிக்கிட்டு தெரியாளுவா. முறுக்கு வேற முறுமுறுன்னு இருக்கும், கவலைப்படாதீங்கன்னு வேற சொல்லுதா. அப்ப அந்த குத்துப்பணிகளை முறுக்கு பலகாரமா கொண்டுட்டு போறாவோ? எஸ் மாமியாரே, அப்சல்யூட்லி கரெக்ட். என்னது அப்பளக்கட்டா? அப்பளக்கட்டும் இல்ல, கொழுக்கட்டையும் இல்ல, அப்சல்யூட்லி கரெக்ட்னு சொன்னேன். சின்ன பொண்ணு கீதாக்கா அப்புறம் மரகதக்கா எல்லாரும் பாத்திரத்துல முறுக்கு பலகாரமா கொண்டுட்டு போறாவோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அதுதான் கரெக்ட்னு சொன்னேன். எத்தடி அப்ப நான் நினைச்ச மாதிரி முறுக்கு பலகாரம் தான் கொண்டுட்டு போறாவளா? அதத்தனத்தை இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். முறுக்கு பலகாரம் எல்லாத்தையும் மறுபடிக்கு கொண்டுட்டு போனாவல்ல, இப்ப என்ன திடுதிப்புன்னு மறுபடியும் ஒரு ஆட்டத்தை போட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்காளுவா? ஏத்தே, அது வந்து தீபாவளி பலகாரமா. தீபாவளி பலகாரமா? என் மருமோள அப்படியே உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. என்ன தீபாவளி முடிஞ்சே 1 வாரம் ஆகுது, இப்பயா பலகாரத்தை கொண்டுட்டு போவாவோ? ஏத்தே, உங்களுக்கு எல்லாம் தெரியுதோ இல்லையோ, எனக்கு எல்லாம் தெரியும். தீபாவளி பலகாரம் தான் மலருக்காக பார்வதி பாட்டி கொண்டுட்டு போறாவோ. பார்வதி பாட்டி ஒத்தையில கொண்டுட்டு போக முடியாதுல்ல, அதான் எல்லாரையும் கூப்பிட்டாவோ கொண்டுட்டு போறாங்க. இப்ப நானும் அங்கதான் போறேன். என்னது நீயும் போறியா? ஆமா, 4 பேரா போக கூடாதுல்ல, அதான் 5 பேரா போகலாம்னு சொல்லிக்கிட்டு பார்வதி பாட்டி என்ன கூப்பிட்டாவோ வாமக்கான்னு. சரி எங்க வீட்டு பக்கம் வருவியல்ல, அப்ப நான் வாரேன்னு சொன்னேன். சரி சரி நானும் போயிட்டு வரேன்னா. என் மருமவ அடுத்த வீட்டு பலகார பாத்திரத்தை தூக்கிட்டு போறதுக்கு மட்டும் ரெடியா நிப்பா. என்னவோ இவ வீட்டுல இருந்து பண்டம் பலகாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குன மாதிரிதான். என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிய? என்னத்த சொன்னா? ஏன் நான் பேசினதெல்லாம் காது கொடுத்து கேட்காம இருந்திருப்ப? அதான் போறேன்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருந்துகிட்டு இருக்கிய. நான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன், அதை கேட்டு என்கிட்ட சண்டை போடலாம்னு தானே நிக்க. ஏதே வீணா எதையாவது ஒண்ணு சொல்லி சண்டை இழுத்து விடதெல்லாம் உங்க வேலை, என் வேலை கிடையாது. என்னமோ எங்க வீட்டுல இருந்து பலகாரம் கொண்டுட்டு வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்கிய. ஆமா, எங்க கொண்டுட்டு வந்தாவோ இந்த வருஷம் தீபாவளிக்கு பலகாரம்? உங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு பலகாரம் கொண்டுட்டு வந்திருக்கவல்ல, அதெல்லாம் காலியானதுக்கு அப்புறமா எங்க அம்மா எனக்காக கொண்டுட்டு வருவாவோ. சரிங்களா தே? யாரும் கொழுப்படுத்தவள என்னத்தை குத்தம் குறை சொல்லிட்டு போறா? நான் அவளை பத்தி கேட்டா அவ என்ன பத்திலாம் சொல்லிட்டு போறா? இங்க பாருங்க தே, நான் உங்களை பத்தியும் சொல்லல, நான் யார பத்தியும் சொல்லல. நீங்க என்கிட்ட கேட்ட அதே கேள்விதான் உங்ககிட்ட கேட்டேன். ஆமா, வீட்டுல பெரிய மனுஷியா ஒரு மாமியாரா இருந்தா எல்லா கேள்வியும் உங்ககிட்ட கேட்கதான் செய்வேன். உங்க அம்மாக்காரி உனக்கு இந்த தீபாவளிக்கு பண்ட பலகாரம் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு கேட்டேன். இங்க பாருங்க தே, சும்மா என்ன குறை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. எங்க அம்மா எனக்கு என்ன தீபாவளி பலகாரம் வாங்குறதுக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கிறதுக்கும் ரூபாய் எல்லாம் தந்தாவோ. உங்க வீட்டுல இருந்து நீங்க கல்யாணம் முடிஞ்ச அந்த புதுசுல ஒரு கப்பு டம்ளர் கூட நான் கொண்டுட்டு வரல. எங்க மாமியாரி என்கிட்ட அப்படி சண்டை போட்டா இப்படி சண்டை போட்டான்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தியா. இப்ப என்கிட்டயே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொன்னா. இனி இதே மாதிரி உங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்து அதை கொண்டுட்டு வந்தியா, இதை கொண்டுட்டு வந்தியா, இதை கொடுத்தாங்களா அதை கொடுத்தாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்க மாமியார் என்ன கொடுமைப்படுத்துதோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. நம்மளை நம்பி அந்த பிள்ளைய அவங்க வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காவல, அந்த பிள்ளைய நம்ம நல்லபடியா பாத்துக்கிடணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரமாட்டேங்குது. அம்மா வீட்டுல இருந்து என்னத்தை கொண்டுட்டு வந்தா, தீபாவளி பலகாரம் கொடுத்தாவளா, துணிமணி கொடுத்தாவளான்னு கேள்வி மேல கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிய. நீங்க அப்படியே வருஷம் உங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. ஒரு நல்ல விசேஷத்துக்கு சந்தோஷமா போகலாம்னு பார்த்தா என்ன விடுதேலா? எந்த நேரம் பார்த்தாலும் குத்தம் குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு சே, வாசல்ல உட்காந்துக்கிட வேண்டியது. வரப்பட்ட போகப்பட்ட எல்லார்கிட்டையும் வா மருமக அப்படியா, யா மருமக இப்படி, உங்க வீட்டுல அப்படியா நடக்கு, எங்க வீட்டுல இப்படி நடக்குன்னு ஒவ்வொன்னா பேசிக்கிட்டு இருக்குது. வா வா, நல்ல சிலிப்பிக்கிட்டு போறாள்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டுவலாம்ல. போட்டாலும் போட்டு விடுவா, இவ்வளவு நம்ப முடியாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவு அமைதியா இருந்தா, இப்ப என்னடான்னா என் மருமகளுக்கு நல்ல தைரியம் வந்துட்டா. என்ன எப்படியெல்லாம் ஏத்து பேசுதா. குத்துக்கோடி அண்டா குண்டா வாளின்ல பாத்திரமா பலகாரம் எல்லாம் கொண்டுட்டு போறாவோ. இவ ஒரு முறுக்கு அதிரசம்னு நமக்கு சுட்டாத தந்திருப்பாளா? ஏதாவது கேட்டா மட்டும் நல்ல வாய்க்கிலேயே பேசுதா என் மருமவ. மாமியா சண்டைக்காரி, ஏன்னா மருமவ உறவுக்காரியால மாறி இருக்கா. இந்த பரிமளத்துக்கிட்டையும் பொண்ணு தாய்கிட்டையும் தெருல கிடந்து நம்ம என்ன காண அடியையும் மிதியையும் வாங்கணும். ஆனா
மருமவளுக்கு நம்ம மாமியாரை இப்படி எல்லாம் அடிச்சு போட்டாவளான்னு அவங்க மேல கோபமே வரல பாரு. இன்னைக்கு அவ்வளவு மருமகமாரி கூட தான் நல்ல பேசி எடுத்து இருக்கா. தீபாவளி பலகாரம் கொண்டு போறாளாம்ல, தீபாவளி பலகாரம். இந்த பார்வதி ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஒத்த பைசா கூட இல்ல, அப்படி இப்படின்னு கஞ்சத்தனம் பாட்டு பாடுவா. இப்ப பேத்திக்கு அண்டா குண்டான்ல பலகாரத்தை தூக்கிட்டு போறா. இந்த உலகத்துல நம்மளை தவிர வேற யாரையுமே நம்ப கூடாதும்மா. நம்ம தான் எல்லார்கிட்டையும் வெள்ளந்தியா உள்ளத உள்ளபடியே பேசுதோம். ஆனா இவளுள்ள சரியான காரியக்காரியா தான் இருக்காளுவா. அவ வீட்டு பாடலாம் ஒண்ணு வெளியே வருதா பாரு. இவள புலவு கூட போய் ஐக்கியமாயாச்சு. என்ன சிரிச்சு சிரிச்சு பாடு பேசுதா பாசுதா. ஏக்கா எல்லாரும் நல்லா சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே வரீங்களா? ஆமா சுதா, நம்ம யாருக்கு பயப்படணும்? நல்ல விஷயம் தானே பண்ணுதோம். சரிதாங்க. பாரதி பாட்டியா தூக்குவலியே கொண்டாங்க, நான் தூக்கிட்டு வரேன். ஏன் மக்கா, நீ வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு வந்துருக்கலாம்ல மக்கா? இட்லி வடை கேசரி எல்லாம் சுட்டு வச்சிருந்தேனே, ஒரு 2 இட்லியாவது சாப்பிட்டுருக்கலாம்ல. ஏ பாட்டியோ, எங்க வீட்டு நிலைமை உங்களுக்கு தெரியாதா? இப்ப நாங்க வர்றதையே எங்க மாமியார் அங்க இருந்து குறு குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காவ பாருங்க. நம்ம இவங்க எல்லார்கிட்டையும் சண்டை போட்டோமே, ஆனா மருமக மட்டும் எல்லார்கிட்டையும் போய் நல்லபடியா பேசி எடுத்து இருக்காளன்னு எங்க மாமியாரு வயிற்றுச்சலோட நின்று பாத்துக்கிட்டு இருக்காவோ. ஆமா மக்கா, அவ என்னைக்குதான் நல்லவளா இருந்திருக்கா. அதத்தான் பாட்டி சொல்லுதே. நான் காலையிலே வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு வைக்காம என் மருமவ அங்க போய் சாப்பிட போயிட்டா, என்ன பட்டினி போட்டுட்டா, என்ன கொலை பண்ண பாக்கா, அப்படி இப்படின்னு தெருவழியே சொல்லிக்கிட்டே தெரியவாவோ. எதுக்கு தேவையில்லாம சும்மா இவங்க கிட்ட போட்டு பேச்சு வாங்கணும்னு தான் பாட்டியா நான் வரல. சரி அதெல்லாம் இருக்கட்டு விடுங்க. அதான் நான் இப்ப வந்திருக்கோம்ல, வாளிய கொண்டாங்க. இந்த மக்கா 100 வருஷம் இந்த அம்மா பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். நம்ம என்ன நினைச்சோம் ஏது நினைச்சோம், கடைசியில் இந்த கமலாவும் அவன் மருமகளும் ஒத்துமை ஆயிட்டாவல. அதையே என்னால தாங்க கழியல. இப்ப இந்த பார்வதி என்னடா தீபாவளி பலகாரம்ல கொண்டு போறாளாம் பேத்திக்கு. இதையெல்லாம் பார்க்க பார்க்க மனுஷனுக்கு வயிற்றுச்சலா இருக்கம்மா. இவ்வளவு மூஞ்சிலேயே முழிக்க கூடாதும்மா, நமக்கெல்லாம் டென்ஷன் ஆகுது. அம்மா என்ன கமலா வீட்டு வாசல்ல சத்தம் கேக்கு? எல்லாவள அண்டா குண்டா குடம்னு தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாவல. குத்துப்பணி வேற பெரிய குத்துப்பணியா இருக்கு. முறுக்கு அதிரசம்னு எவ்வளவு சுட்டு கொண்டுட்டு போறாவன்னு தெரியலையே. 500 முறுக்கோ 1000 முறுக்கோ, இல்லனா 500 அதிரசமோ 1000 அதிரசமோ. ச்சே, நம்மளால கமலா வீட்டுக்குள்ள போக முடியலையே. இந்த பார்வதி மட்டும் கூட வராம இருந்திருந்தா சின்ன பொண்ணே கீரானுக்கிட்ட அவ 2 பேர்கிட்டையும் ஏதாவது பேச்ச கொடுத்து அப்படியே நம்மளும் வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம். இந்த பார்வதி வந்து கெடுத்து விட்டாளா? என் மரும ஒரு தீனி இருக்கா, அவளும்ல கூட போயிருக்கா. ஆனா அவ எனக்கு மருமவளா என்னத்துக்கு இருக்கானே எனக்கு தெரியல. ஒவ்வொரு வீட்லயும் மருமக மாதிரி யாரு திங்கிறதுக்கு என்னத்தை கொடுத்தாலும் வாங்கி கொண்டு வந்து மாமியாருக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்குதாளுவா. ஆனா எனக்குன்னு ஒருத்தி வந்து வாச்சிருக்கா பாரா. யாராவது உங்க மாமியார்கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துருமோன்னு சொன்னா கூட வழியிலேயே எல்லாத்தையும் தின்னுபிட்டு அணக்கம் இல்லாமல வீட்டுக்குள்ள வருவா. அவட்ட போய் கேட்க முடியுமா பார்வதி அவ பேத்திக்கு என்னென்ன பலகாரம்லாம் சுட்டு கொண்டுட்டு போனான்னு? கேட்டாலும் தான் அப்படியே சொல்லிடுவாளாக்கும். இந்த லட்சுமியும் சங்கரியும் சண்டை போடாம இருந்தா கூட இவ 2 பேரையாவது கமலா வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். இவளும் அதுக்கும் சரிபட மாட்டேக்காவல. என்னத்த செய்ய கடவுளே, அண்டா குண்டான தூக்கிட்டு போறத பார்த்து எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. இந்த பார்வதி ஒரு பலகாரமும் தரமாட்டா, இந்த கமலா கண்ணுலயே காட்ட மாட்டாள. சின்ன பொண்ணு எப்படி அணக்கம் காட்டாம வீட்டுக்குள்ள வந்துட்டோம் பாத்தியா? ஆமாக்கா, நம்ம எல்லாரும் கமலாக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்ல, அணக்கம் காட்டாம வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். இல்லைன்னா வாசல்ல நின்னுகிட்டே கமலாக்கா கமலாக்கான்னு சத்தம் போட்டுருக்கலாமே. ஏக்கா நம்ம தான் வீட்டுக்குள்ள வந்துட்டோம்ல, இப்பயாவது கமலாக்காவை கூப்பிடலாம்ல. இருசுதா கூப்பிடலாம். பார்வதி பாட்டி எங்க? ஆள் அணக்கமே இல்ல, வீட்டுக்கு போயிட்டாவளா? ஏன் மக்கா நான் உன் பின்னாடி தான் நிக்கேன். பேத்தியோட பாட்டி முன்னாடி வந்து நிக்கிறதுக்குள்ள பின்னாடி நிக்காவலாம். முன்னாடி வாங்க பாட்டியோ. இங்கே நிக்க மக்கா, நீங்க எல்லாரும் தான் பலகாரத்தை வச்சுக்கிட்டு நிக்கியா பாட்டியா? எங்களால உங்களுக்கு எவ்வளவு பெருமை பாத்தியலா? உங்க பேத்திக்குன்னு பண்டம் பலகாரம் எல்லாத்தையும் நீங்களே சுட்டு அண்டா குண்டா குடம்னு அடுக்கி வச்சாலும் கடைசியில நாங்க எல்லாரும் கொண்டு வர்றதுனாலதானே உங்களுக்கு பெருமையா இருக்கு. இதா முதல்ல பார்வதி பாட்டி என்ன மட்டும்தான் கூப்பிட்டாவோ. சரி எல்லாத்தையும் கொண்டுட்டு போனோமே, அப்போ ஒரு ஆட்டோவை பிடிச்சி பண்டம் பலகாரம் பாத்திரம் எல்லாத்தையும் வச்சு கொண்டு போய் கொடுத்துருவோம் பாட்டியோ அப்படின்னு நான் தான் சொன்னேன். என்னத்துக்கு கீதா எல்லாரையும் போட்டு கூப்பிடணும்? அவங்களுக்கு வீட்டு வேலைன்னு நிறைய இருக்கும் பாட்டியோ. அதனால கமலா விடுங்க, பக்கத்து வீடு தானே, ஒரு ஆட்டோவை பிடிச்சா எல்லா பாத்திரத்தையும் கொண்டு போய் இறக்கிடலாம். அதனால நம்ம மட்டும் போவோம்னு சொன்னேன். ஆனா பார்வதி பாட்டி தான் மக்கா நம்ம எல்லாரையும் கூப்பிடுவோம். மிச்சம்லாம் கல்யாணம் விசேஷம்னு எல்லாத்துக்கும் வந்திருக்காவோ. இப்போ பலகாரம் கொண்டு போகும்போதும் அவங்கள கூப்பிடாம இருந்தா நல்லா இருக்காது. அதனால எல்லாரையும் கூப்பிடுவோம்னு உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காவோ. சின்ன பொண்ணு என்னக்கா? என்னக்கா மரகதக்கா சொன்னதை கேட்டே இல்லையா? ஆமாக்கா, கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். அப்போ எனக்கு மட்டும் தான் கோவம் வருது, உனக்குலாம் கோவம் வரலையா? எதுக்குக்கா கோவப்படணும்? இவா ஒரு புத்தி கட்டவா.
நம்ம எல்லாத்துக்கும் இவளுக்கு விளக்கத்தை சொல்லி கொடுக்கணும். சின்ன பொண்ணு மரகதக்கா என்ன சொன்னா பத்தியா? பார்வதி பாட்டி முதல்ல அந்த அக்காவை தான் கூப்பிட்டாவலாம், நம்மளை யாரையும் கூப்பிடலையா? ஆமாக்கா, அதான் சொன்னாவுல நமக்கெல்லாம் வீட்டுல வேலை கிடக்கும், அவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணாண்டாம்னு சொன்னாவோன்னு. ஏன் அப்போ மரகதக்காக மட்டும் வீட்டு வேலைலாம் இல்லையோ? எக்கா இப்ப என்னத்துக்குக்கா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிய? ஆமா, நான் பேசுறதெல்லாம் உனக்கு தேவையில்லாததுதான். உன்னையும் சேர்த்துதான் சொல்லியிருக்காவோ, உனக்கு அது புரியவே இல்லையா? என்னத்துக்கா எனக்கு புரியல. எல்லா வீட்டு விஷயத்திலயும் முன்னாடி போய் நின்றுகிட்டு மரகதக்கா எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டுதாவோ, அப்போ நம்ம மட்டும் நல்ல பேரே வாங்கப்படாதா? ஏக்கா இப்ப தேவையில்லாம எதுக்கும் போட்டு பேசிட்டு கிடக்கிய. நம்ம எல்லாத்துக்குமே ஊருக்குள்ள நல்ல பேர் தானே. இவா ஒருத்தி. இப்பெல்லாம் நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட கோவப்பட மாட்டிய, கேட்டா நான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு இருப்பிய. இப்ப மட்டும் என்ன மரகதக்கா ஒரு வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது? கோவப்படலாமா? நான் நியாயத்தை தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏக்கா இப்ப நம்ம நல்ல ஒரு விசேஷத்துக்காக வந்திருக்கோம். சும்மா நீங்க நியாயம் அநியாயம் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யாம சும்மா இருப்பேடா இருக்கும், அதனாலதான் உங்களை கூப்பிடலன்னு கோவம் வருது. எனக்கெல்லாம் வீட்டு வேலை இருக்கும்ல, அதனாலதான் இந்த அக்கா இப்படி சொல்லியிருக்காவோ. சரி அம்மா, நீ எப்பவும் மரகதக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிக்கிட்டு இரு. ஏக்கா நீங்க தான் திருந்துட்டேல்லக்கா, கோவப்படாதீங்க. கோவப்படலாமா? என்னோட ஆதங்கத்தை சொன்னேன். கமலா கூப்பிட்டுட்டாவளா? நான் கூப்பிடலாம்னு இருந்தேன். நீ ஏன் சின்ன பண்ண அப்படி முழிக்கா? வயசுல பெரிய பக்க தானே, மரகதக்காவே கூப்பிட்டு போட்டோம். திருந்திட்டேன்னு சொல்லி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு பூகம்பமா வெடிக்கின்னு தெரியல. ஏக்கா ஆள் அணக்கமே இல்லையே, ஒருவேளை கமலாக்கா வீட்டுல இல்லையோ? ஆட நீ வேற சுதா, கமலாக்கா எங்க போனாலும் எங்ககிட்ட சொல்லாம போகவே மாட்டாவோ. இப்ப பாரு, நான் கூப்பிட்ட உடனே கமலாக்கா மின்னல் மாதிரி வந்து நிக்க போறாவோ. சரிக்கா, அப்ப நீங்க தான் கூப்பிடுங்களா, மின்னல் மாதிரி எப்படி வர்றவன்னு நானும் பாக்கணும். இப்ப பாரு கமலாக்கா, அட சொல்லது கேளு மருமோள. ஏத்தே நீங்க சொல்லதெல்லாம் கேட்கவே முடியாது. என்ன நடக்கீங்க? மாமியார் சொல்லதாவோ மருமக கிட்ட நான் சொல்லத கேளுன்னு, அவன் என்னடா நான் சொல்லத கேட்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு, கமலாக்கா பேசிக்கிட்டு இருக்கத கேட்டியா? ஆமாக்கா, உங்க பக்கத்துல தானே நிக்கேன், உங்களுக்கு கேட்கப்பட்டது எனக்கு கேட்காதா? அது சரிதான், எனக்கு கேட்கறது உனக்கு கேட்காம இருக்குமா? கமலாக்கா என்ன பேசணும்னு பாத்தியா? அதுக்கு மலருக்கு பதில பாத்தியா? என்னவோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு. என்னது பிரச்சனையா? ஆமா சின்ன பொண்ணு, மாமியார் சொல்லத மருமக கேட்க மாட்டாரா பாத்தியா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்து கிடக்கு, ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு தான் நினைக்கேன். அக்கா எந்த விஷயமும் தெரியாம நீங்களே கற்பனை பண்ணிட்டு கிடக்காதீங்க. அட என்ன சின்ன பொண்ணு, புத்தியோட பேசு. நான் யோசிச்சு கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா? ஏக்கா அவ ரெண்டு பேரும் என்னவும் பேசிட்டு போறாவுக்கா, நீங்க என்னத்துக்கா தேவையில்லாததெல்லாம் சொல்லிட்டு கிடக்கிய? என்ன நம்ம முன்னாடி நின்று ரெண்டு பேரும் சண்டை போட்டு நிக்காவோ? அட கூறு கட்டவள, நம்ம முன்னாடி நின்று சண்டை போட்டா நம்ம 4 பேரும் போய் கேட்போம்ல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு. இவ வீட்டோட கமக்கமா இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு தான் மாமியார் மருமகளும் உள்ள கடந்து சண்டை போட்டு கிடக்காளுவா. மரகதக்கா கூப்பிட்டு பத்தாச்சு, நானும் கூப்பிட்டு பத்தாச்சு, கமலக்கா வெளியே வாராவளான்னு பாத்தியா? ஏக்கா சும்மா உங்க பாக்கி வந்தபடி உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதேக்கா. இப்படி எல்லாம் நீங்க பேசுவீன்னு தெரிஞ்சுதான் மரகதக்கா முதல்லயே உங்களை கூப்பிடல. இப்பதானே எனக்கே காரணம் புரியுது. இங்க பார்த்துட்டு பண்ணே, சும்மா என் மேல எல்லா பழியும் போடாத. இங்க பாருங்கக்கா, நீங்க பேசாம நான் எந்த பழியும் உங்க மேல போடல. மாமியார் மருமோ அவங்க வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், அவங்க பேசி தீர்த்துக்கிடுவோ, நம்ம எதுக்கு தலையிடணும்ல? அது எப்படி சின்ன பண்ணே, நம்ம இதுக்கு தலையிடணும்னு சொல்லிட்டு இருக்கா? கமலக்கா யாரு? நம்ம ஃப்ரெண்ட்ல. ஏக்கா பிரச்சனையா என்னன்னே தெரியாது, நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்கிய. கொஞ்ச நேரம் பேசாம நில்லுங்க. இவா ஒருத்தி, இவங்க சொல்லப்பட்டதெல்லாம் நியாயம், நான் சொல்லப்பட்டது எல்லாம் அநியாயம். ஆளை பாருங்களாம், ஏதோ ரொம்ப வருஷமா பழகிட்டோம்னா இவ பேசுறது எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போட்டுட்டு நான் பாட்டுக்கு நின்றுகிட்டு இருக்கேன். இவன் என்னடான்னா இந்த 4 முடி திருந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு எல்லா வீட்டு பிரச்சனையிலையும் மூக்க நுழைச்சிட்டு கிடக்கு. ஏக்கா என்னக்கா நீங்களும் சின்ன பொண்ணு மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிய? சுதா அது ஒண்ணு இல்ல, தலையில வச்சிருக்கப்பட்ட பாத்திரம் வெயிட்டா இருக்காக்கா, கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கட்டுமான்னு கேக்கா. எவ்வளவு அக்கறை தெரியுமா சின்ன பொண்ணுக்கு ஏமால? இல்ல தேவையில்லாம எந்த பிரச்சனையிலையும் தலையிடாதிய மூக்க நுழைக்காதியன்னு ஏதோ சொன்ன மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்னன்னு வேற கேப்பா இவா. ஏக்கா பாத்தியா சுதா, நான் கூப்பிட்ட உடனே கமலாக்கா வந்துட்டாவோ பாரு. ஆமாக்கா வந்துட்டாவோ. அது இல்ல சின்ன பொண்ணு ஏதோ உங்ககிட்ட சொன்னால, அதான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒண்ணு இல்ல சுதா, முதல்ல வந்த வேலையை பாப்போம். கமலாக்கா சின்ன பொண்ணுகிட்ட நல்ல ஏச்சு வாங்கிட்டு கேட்டதுக்கு எப்படி எல்லாம் சமாளிக்காவோ. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு கீதாக்கா கிட்டே ரொம்ப பிடிச்சது, எப்படி எல்லாம் பேசி பேசி சமாளிக்காவோம்மா. ஏக்கா ஏ சின்ன பொண்ணு, கீதா சுதா ஏ பார்வதி பாட்டி எல்லாரும் வாங்க. ஏடி எல்லாரும் வாங்க, சுதாக்கா வாங்கக்கா. மலரே நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் டே, வாங்க உட்காருங்க. அட என்னக்கா இதெல்லாம் எல்லாரும் குடம் குத்து பண்ணி அண்டா குண்டான்னு வச்சிருக்கியா? ஒரு வணக்கமும் கேட்க மாட்டேங்க, ஒரு தேலுமா பேசாம இருக்காவோ. என்னத்தை போட்டு பாடு பேசிக்கிட்டு இருக்காளோன்னு
நமக்கு தெரியாம வயிற்றுச்சலாம் இருக்கு. இந்த லட்சுமியும் சங்கரியும் ஆளுக்கு ஒரு திசையா முகத்தை திருப்பிக்கிட்டுலாம் போராடுவா. ஏட்டியலா ஏட்டி யாராவது ஒருத்தையாவது வாங்கலாம் டி. ஒரு நாதிகளையும் காணல தேர்வுல இந்த லட்சுமி எங்கதான் போய் தொலைஞ்சா. என்ன பேசுதாவோட ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க. கொஞ்சம் சத்தம் மட்டும் தான் பேசுங்களா. இவ்வளவு பலகாரம் எல்லாம் கொண்டுட்டு போயிருக்காள்ல. அப்போ மத்தியான சாப்பாடு கமலா வீட்டுல தான் இருக்கும். அப்ப என் மருமவாங்க நல்ல தீவெடுத்து தின்னுட்டுலாம் வருவா. நமக்கு பழைய கஞ்சி போட்டுருவானே. நல்ல பாயாசம் பலகாரம்னு சோத்த திங்க போறலாட்டி எல்லாருக்கும் வயித்தால போற. இப்படியே நின்னு நின்னு காலுதான் வலிக்கு. கொஞ்ச நேரம் படுப்படியில உட்காருவோம். என் மருமவ எந்த பாடு என்கிட்ட சொல்ல மாட்டா. இந்த கீதா கிட்ட எப்படியாவது பேச்சை கொடுத்து என்னென்னலாம் பேசினேன்னு கேட்டு தெரிஞ்சுவிட வேண்டியதான். முந்திரி கொத்து மனம் வருதே. கமலா, நாங்க மலருக்காக தீபாவளி பலகாரம் கொண்டுட்டு வந்திருக்கோம். என்னக்கா சொல்லுதியா? தீபாவளி பலகாரமா? ஆமாக்கா, தீபாவளி பலகாரம் தான். தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதா? கமலா, என் பேத்திக்கு தீபாவளி பலகாரம்லாம் என் கையால செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டுக்க. அதனாலதான் பலகாரம் எல்லாம் சுட்டு கொண்டு வந்திருக்கேன் பாத்துக்க. பாரதி பாட்டியோ, நீங்களும் எல்லா பலகாரத்தையும் சுட்டிய? ஆமாக்கா, அதான் சொன்னோம்ல எனக்கு பலகாரம் எல்லாம் என் பேத்திக்கு சுட்டு கொடுக்கணும்னு ஆசைன்னு. எல்லாரும் முதல்ல பாத்திரத்தை கீழே இறக்கி வைங்க. தூக்கி வச்சுக்கிட்டே நிக்கல. இறக்கி வைங்கிட்டே உங்களுக்கு வெயிட் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லமக்கா, இரு நானே இறக்கி வைக்கேன். எல்லாரும் கட்டில ஏறி உட்காருங்களா. வேண்டாமக்கா, எங்களுக்கு இப்படி கீழே உட்கார்ந்தாதான் நல்லா சௌரியமா இருக்கும். ஆமா ஆமா, முறுக்கு பலகாரம்னா எங்களுக்கு தெரியல. இப்படி கீழே உட்காந்து சாப்பிடறதுதான் ரொம்ப சௌரியமா இருக்கும். பாட்டிய என்னத்துக்கு பாட்டிய வயசான காலத்துல இப்படி கஷ்டப்பட்டு கிடக்கிய? என்ன பக்கா கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? என் வாழ்க்கையே என் பேத்தி மலருதான். அவளுக்கு எல்லாமே நான் தானே செய்யணும். தீபாவளி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நமக்கா கொண்டாடணும். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனாலும் என் பேத்திக்கு என் கையால பலகாரம் எல்லாம் செஞ்சு பாத்திரத்துல அடுக்கி இப்படி வீட்டுக்கு கொண்டு வந்து சீரா கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டுக்க. எல்லாருக்கும் காப்பி போட்டு கொண்டு வரவா இல்லைன்னா ஜூஸ் போட்டு கொண்டு வரவா? காப்பி போட்டு கொண்டு வர மருமல. இப்போ மழை காலமா இருக்க பத்தி ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். சூடா காப்பி குடிச்சாதான் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பத்துக்க. சரிங்க தே. அப்பா, மாமியார் மருமகனும் என்ன சிரிச்சு பேசுதாவோ. நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது என்ன நீங்க என் பேச்சு கேட்கணும் உன் பேச்சு கேட்க முடியாதுன்னு பேசிட்டு இருந்தாவோ. ஒண்ணுமே புரியல உலகத்துல. புரிஞ்சு என்ன பண்ண போறிய இந்த உலகத்துல? சின்ன பொண்ணு கீதாக்கா. என்ன சுதா? ஏக்கா, சின்ன பொண்ணு இப்ப உங்ககிட்ட என்ன பேசுனா? அதுவா, அது நானும் சின்ன பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பத்தியா. அதனால நான் ஏதாவது ஒரு சின்ன பாட்டு பாடினா கூட அதுக்கு எச பாட்டு பாடிடுவோம் பத்துக்க. அது தெரிஞ்சதுனக்கா. இப்ப கூட நீங்க வரும்போது நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டுல வந்திய. அளவோட ஆடுதியக்கா. தேங்க்யூ தேங்க்யூ சுதா. ஏக்கா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க மாமியார் மண்டே போடுவோம்ல, அன்னைக்கும் இதே மாதிரி நல்ல குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடுவேலக்கா எங்க வீட்டுல. ஏன்னா வயசானவங்க பாத்தீங்களா எங்க மாமியாரு, அவங்கள சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும் பத்தியலாக்கா. அதுக்குதான் கேட்கேன். சொர்ண கிழவி மண்டைய போட்டா அவ வீட்டுல நான் டான்ஸ் ஆடணுமாம்ல. கமலா, காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் கமலா. ஆமாக்கா, காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பதான் வீட்டுல எல்லாம் காப்பி எல்லாம் குடிச்சு சாப்பிட்டு எடுத்துட்டு வரோம். அது எப்படிக்கா வீட்டுக்கு வந்திருக்கே ஒரு மடக்கு காப்பி கூட குடிக்காம எப்படிக்கா? அதானே, கமலாக்கா வீட்டுக்கு சும்மா வந்தாலே காப்பியை குடிங்கன்னு காப்பியை போட்டு தருவாவோ. இப்போ நம்ம வேற பண்டம் பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். கமலாக்கா நம்மள கவனிக்காம விடுவாங்களா? கமலாக்கா, காப்பி வேண்டாம், மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணுங்க. என்ன முழிக்க சின்ன பொண்ணு, உனக்கும் சேர்த்துதான் சொல்லியிருக்கேன். சொப்பா கடவுளே. பாரதி பாட்டியா, உங்களுக்காக நான் காப்பி போட்டு கொண்டு வரட்டா? வேண்டாமக்கா, நான் காலையில ஒரு நேரம் காப்பி குடிச்சிட்டோம்ல, இனி சாயங்காலம் தான் குடிப்போம் பத்துக்க. இடப்பட்ட நேரத்துல எல்லாம் நான் குடிக்க மாட்டேனே. ஆமாத்தே, எங்க ஆச்சி இடப்பட்ட நேரத்துல எல்லாம் காப்பி எல்லாம் எதுவும் குடிக்க மாட்டாவோ. எங்களை உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்க 2 பேரும் இருக்க நின்றுட்டே இருக்கீங்க. நீங்களும் உட்காருங்க. மலர் உட்காருமாக்கா. ஏக்கா, எனக்கே மனசுக்கு சங்கடமா இருக்குக்கா. இந்த மழை நேரத்துல போட்டு பாரதி பாட்டி இவ்வளவு பலகாரத்தையும் ஒத்தையில செஞ்சிருக்காவளாக்கா. அது பேத்திக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காவோ. அதனால கஷ்டம்லாம் ஒண்ணு இல்ல கமலா. அது சரி கமலா, நாங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே கமலா கமலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தோம். நீ சத்தமே கொடுக்கலையே. ஏக்கா, நீங்க இப்படி பண்டம் பலகாரம்லாம் கொண்டுட்டு வரேன்னு காலையிலேயே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா வாசல்ல நிக்க வச்சே உங்க எல்லாரையும் ஆரத்தி எடுத்து வரவேற்பிருப்பேனாக்கா. மரகதக்கா என்ன கேள்வியை கேட்காவோ, கமலாக்கா அதுக்கு என்ன பதில சொல்லுதாவோ. ஏதோ பேச்ச மாத்துத மாதிரிலாம் இருக்கு. சரி இல்லையா கமலா? எங்களுக்கு இப்ப ஆரத்தி எடுக்கிறதுதான் முக்கியமா. ஆமா, நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில சொல்லிட்டேடக்கா? அதுக்கு இல்லக்கா, ஆரத்தி எடுத்து சந்தோஷமா வீட்டுக்குள்ள வரவேற்பிருப்போம்ல, அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் கேட்டதுக்கு பதில சொல்லு கமலா. உன்னை நாங்க கூப்பிடும்போது ஏன் மருமனை உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்திய. அதைத்தான். ஏக்கா, அது